ஒருத்தங்களோட பாசத்தை புரிஞ்சிக்காம இருக்கும்போது அவங்க நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம என்னதான் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணினாலும் அவங்க திரும்பி வர மாட்டேங்கிறாங்க. திரும்பி வர லேட் ஆகுது. இல்லைன்னா நம்மளோட சூழ்நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுவும் லேட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை பட்சத்தில் நாம் எப்படி அதை சரி பண்ணுறது? அதாவது பொதுவாக நம்ம ஒரு பொருளை தேடி போகிறோம். அது நம்மளை விட்டு விலகி போகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை துரத்துறத நிறுத்தணும். அதை பின்தொடர்ந்து போகிறத நீங்கள் நிறுத்தணும். இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ரெண்டாவது, அதை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அதாவது அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதை குறையும். இவன் இவ்வளோதான், இவனோட வேல்யூ இவ்வளோதான் அப்படின்னு தோணும். சரியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை இழப்பீங்க. மதிப்பை இழந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூவே கிடையாது. நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கும்போது உங்களை வந்து ரொம்ப வேல்யூவாக மதிப்பாப்பாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் வேணாம் அப்படின்னு தூக்கி எறியும் போது உங்களை பிடிக்காம தான் தூக்கி எறிகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திரும்பவும் அவங்க பின்னாடி போகிறீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ இருக்காது. சரி, இப்படி பண்ணும்போது நாம் என்ன பண்ணலாம்? எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை நீ தேடி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக விலகி போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போ அதை விட்டு துரத்துறதை நிறுத்துறீங்களோ அது உங்களை தேடி வரும். அதாவது உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கும், அவன் ஏன் நம்ம பின்னாடி வரல, அவன் ஏன் வந்து வரல, அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கானா, இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிட்டானா, இல்லை நம்மளோட வேல்யூ குறைஞ்சிருச்சா, இந்த மாதிரி பல விதத்தில் அவங்களுக்கு எண்ணங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது வந்து ரிவர்ஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இப்படி விட்டா அப்படின்னா அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது, உண்மைதான். அப்படி திருப்பி வரமாட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு கால டைம் இருக்குது. அதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, எது வரைக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உண்மையிலேயே கண்டுக்காமையே விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வரமாட்டாங்க. ஆனால் உங்களை சேஸ் பண்ணும் போது, அதாவது அவங்க சில அறிகுறிகள் காட்டுவாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறது, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு மற்றவங்கக்கிட்ட விசாரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனசு சொல்லும். ஸோ இது வந்து மனசு சொல்லுமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உணர்வு வரும். இதனால் வரைக்கும் அந்த உணர்வு வந்திருக்காது உங்களுக்கு, ஆனால் இப்போது அந்த உணர்வு வரும். ஸோ அப்படி ஒரு உணர்வு வருது அப்படின்னா அவங்க அதாவது உங்களை தேடுறாங்க, உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அடையாளம் தெரியும். இது போக நீங்கள் தொடர்ந்து ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது, அதாவது ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே வந்து ஈர்ப்பு விதி பயன்படுத்துகிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது அவங்க ஒரு கட்டத்தில் அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து நடக்காது, இதெல்லாம் உண்மை இல்லை, பொய், நம்மளை ஏமாத்துறாங்க, நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு நடக்கலை, இந்த மாதிரி பலவிதமாக இப்படி யோசித்து வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கவே நடக்காது. ஸோ நீங்கள் எப்போ தொடர்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ, அட்லீஸ்ட் நீங்கள் அதாவது முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுறதோ எழுதுறதோ அது மட்டும் கிடையாது. நீங்கள் கொஞ்ச நாள் அது எல்லாமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கீங்கள்ல, ஸோ அதுவும் கூட ஒரு முயற்சி தான். அதாவது உங்களோட எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் அவங்க வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மங்க் மோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு துறவி மாதிரி அமைதி நிலைக்கு போகிறீங்கல்ல, அதுவுமே முயற்சியில் ஒரு ஸ்டெப்பு தான். சரியா? அது ஒரு மெத்தட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்கும் பட்சத்தில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நடக்கும். ஸோ வந்துட்டு எதுவுமே வந்து இதில் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கான வழியே
கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. தப்புங்கிறது வந்துட்டு மெத்தடை தப்பு பண்ணிட்டேன் அப்படி அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பொருளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக முழுசாக அதை எதிர்பார்க்குறீங்களா, இல்லை ஒரு கட்டத்தில் அதை வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்களா அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு முழுசாக எனக்கு வேணும், அது வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்படிதான் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு முழுமையான எதிர்பார்ப்பு. அதே மாதிரி முழுமையான நம்பிக்கை. அதே மாதிரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு முழுமையான எதிர்பார்ப்பு கிடையாது. அது முழுமையான நம்பிக்கையும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து நன்றி உணர்வு எழுதலாம், கேட்கலாம், சொல்லலாம். அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. உங்களால் அது முடியல, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்னஸ், அதாவது எனக்கு அது கிடைக்கும், எனக்கு அது வேணும், எனக்கு வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஒரு நாளோட தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை நடக்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? இதில் அதாவது லவ்வாக இருக்கட்டும், சிம்பிளாக சொல்லணும்னா உறவுமுறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள்.